நாங்க இப்போ குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும்போது தாவேக்காவை பற்றி சிந்திக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை எப்போவாவது அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க, நாங்கள் இப்போ அவங்கள பற்றி சிந்திக்கணும். தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு குறித்த கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரே வரியில் கலாய்த்து தள்ளியுள்ளார். இல்லை, நாங்கள் இப்போ குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும்போது தாவேக்காவை பற்றி சிந்திக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை எப்போவாவது அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க, நாங்கள் இப்போ அவங்கள பற்றி சிந்திக்கணும். பார்க்கலாம். கடந்த முறை ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கும் போது கட்சி சார்பற்ற மனிதராக இருந்தாரு. அதே போல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு எதுனா இருக்காரு? இல்லை, இப்போ துணை ஜனாதிபதி வேட்பாளர்னு ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்களவா? அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பானவர்கள் தான் இருப்பாங்க. அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான். அதான் அதாவது இன்னைய துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறார், தமிழகத்திலிருந்து இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.